ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. அதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் எப்படியே வீக்லி ஒன்ஸ் முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்களும் முருங்கைக்கீரை எடுத்து நல்லா உருவி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். முருங்கைக்கீரை நம்ம ஊர்லலாம் சும்மாவே கிடைக்கும். இங்கே ஒரு 50 கிராம் 50 கிராமே 15 ரூபா 19 ரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் தனியாக அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், மூணையுமே தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரை நுறையாக நல்லா திரித்து வச்சுக்கிட்டே ட்ரையாக. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கிராமத்தில் எங்கள் அப்பாலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணிட்டு முருங்கைக்கீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வைக்கவே கூடாது முருங்கைக்கீரையை. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீரை எப்போவுமே மூடி போட்டு வேகவே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் கீரை மூடி போட்டுலாம் வேக வைக்கலை. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டேன். நல்லா அடுப்பை நல்லா கூட்டி வச்சு கீரை நல்லா வெந்து ஓரளவு வந்ததுக்கப்புறமா நான் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் மூணையுமே நல்லா மிக்சியில் போட்டு திரித்து வச்சுருந்தேன். எல்லாம் தண்ணி விடாமல் அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் நல்லா இது பண்ணுற மாதிரி அந்த ஜீரகம், தேங்காய், பச்சை வாடை எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டேன். நல்லா இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிகடலை திரித்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பொரிகடலையை நம்ம சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையில். இதில் ஒரு சிலர் முருங்கைக்கீரை கூட முட்டை சேர்த்து செய்வாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி எங்கள் ஊரில் எங்கள் அப்பாலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க எனக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை பொரியல். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நிறைய இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய், வரட்டா.